மாதிரி ஒரு முருகன் சன்னதி கிடையாது நாங்கள் பெரும் பாக்கியம் பண்ணிக்கணும். இதெல்லாம் பார்க்கறதுக்கு கொடுத்து வைக்கணும். லட்சத்தில் கோடியில் ஒருத்தருக்கு தான் இந்த அனுபவம்லாம் கிடைக்கும். சொல்கிற மந்திரங்களால் சுவாமிக்கு பவர் ஏறி ஏறி அவ வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும். இந்த தெருவுக்கே இந்த கோவில் தான் எல்லாமே. ஒவ்வொரு தடவையும் வரும்போது மாமா மாமி ஒவ்வொரு தடவையும் சொல்லுவா. அதனால் எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நம்பிக்கை இந்த கோவில் பொறுத்த வரைக்கும். கரெக்டாக அதே மாதிரி அமைஞ்சது. அண்ட் இந்த இதை பார்க்கணுங்கிறது எங்களோட ரொம்ப ரொம்ப கொடுப்பன எங்களுக்கு. இந்த முருகர் சக்தி வாய்ந்த முருகர். என்ன வேண்டி கேட்டாலும் நடக்கும். கல்யாணம் நடக்கும், வீடு வேண்டுகிற ரொம்ப அமக்கலமாக எல்லாம் நடந்துன்னு இருக்கு. நம்ம இதெல்லாம் பார்க்கறதுக்கு கொடுத்து வைக்கணும். லட்சத்தில் கோடியில் ஒருத்தருக்கு தான் இந்த அனுபவம்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறா. அதனால் இந்த கும்பாபிஷேகத்தை பார்க்குறதுக்கு 2 நாளாக பிரயத்தனப்பட்டு எப்படியும் வரணும். இந்த சரீரம் எடுத்ததோட புண்ணியம் இந்த மாதிரி கும்பாபிஷேகம் பார்க்குறதுக்கு. இன்றைக்கி ஒரு 3 கோயிலில் எனக்கு தெரிஞ்சு கும்பாபிஷேகம் நடக்கிறது. இந்த கோயிலுக்கு தான் வரணும்னு பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு. எனக்கு ஒரு பார்க்கறதுக்கு கொடுப்பனை இருக்குது. எனக்கு இந்த கும்பாபிஷேகத்தை பார்க்கணும். பார்த்தா அவ்வளோ புண்ணியம். பெரியவா எனக்கு உடம்பு முடியாமல் பெல்ட் கட்டி வந்தது. கொஞ்சம் கூப்பிட்டு அனுகிரகம் பண்ணுறேன். அதுதான் எனக்கு குழந்தைலாம் சௌக்கியமாக இருக்கணும், க்ஷேமமாக இருக்கணும், உலகம் க்ஷேமமாக இருக்கணும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.
ரேகா அமுது. இந்த கோவிலை கும்பாபிஷேகம் ஆரம்பித்த உடனே அவள் நாங்கள் முதல்ல சபா கட்டுற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இவள் அம்மா என்ன சொன்னால், நான் ஆஞ்சநேயர் சன்னதி ஃபுல்லாக ஏற்றுக்கிறேன்னா ஆஞ்சநேயர் சன்னதி ஃபுல்லாக அவளோட இதில் தான் ஏற்றுட்டு எல்லாம் பண்ணியிருக்கா. ஆனால் நேற்றுக்கு அருள் கொடுக்கும்போது அவள் உள்ளே நுழையும் போது கரெக்டாக ஆஞ்சநேயருக்கு அருள் கொடுக்குற மாதிரி ஒரு சீன் தானாக அமைஞ்சது. இவள் பேர் ரேகா அமுது, இவள் அம்மா பேர் கோகிலா. எங்கள் அம்மா ரொம்ப வருஷமாக எங்கள் கோவிலில் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இந்த ஒவ்வொரு தடையும் வரும்போது மாமா மாமி ஒவ்வொரு தடையும் சொல்லுவாள். அதனால் எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நம்பிக்கை இந்த கோவில் பொறுத்த வரைக்கும். கரெக்டாக அதே மாதிரி அமைஞ்சுது. அண்ட் இந்த இதை பார்க்கணுங்கிறது எங்களோட ரொம்ப ரொம்ப கொடுப்பனை எங்களுக்கு. ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் பிள்ளையாருக்கு, பைரவருக்கு, முருகனுக்கு எல்லாருக்கும் நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கா. எல்லாருக்கும் வெள்ளி கவசங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நிறைய சர்வீஸ் இன்னும் பண்ணிட்டு இருக்கா. முடிகிற வரைக்கும் பண்ணணும். அவர் தான் கோவிலை வளர்த்து விடணும். ஒரு சின்ன கைங்கரியம் நம்மளால் ஆனது, அவளால் எங்களுக்கு கிடைக்கிறது. ஒன்றும் இல்லை. வேல் வேல் முருகா, வேல் வேல் முருகா, வேல் வேல் முருகா. எப்போ வந்தாலும் இங்கே அடிக்கடி வந்துட்டு தான் போவேன். இங்கே ரொம்ப நல்லா பண்ணுவாங்க, சாப்பாடெல்லாம் போடுவேன். எப்போ வந்தாலும் போகாம போடுவேன், அடிக்கடி வரும். இப்போ ஒரு கல்யாணத்துக்காக வந்தோம், கும்பாபிஷேகத்துக்காக ஒரு வாரத்தில் பாம்பேக்கு வரும். இது ரொம்ப நல்லாவே நடக்கும். நான் பாலாகோபாலன்னு சொல்லிட்டு பல்லாவத்தில் கடந்த 97லேருந்து இங்கே இருக்கேன். கல்யாணம்லேருந்து இங்கே தான் இருக்கேன். இந்த மாதிரி ஒரு முருகன் சன்னதி கிடந்து நாங்கள் பெரும் பாக்கியம் பண்ணியிருக்கணும். ஒவ்வொரு விசேஷம் பால் கிடக்கிறது, இந்த முருகனுக்கு எல்லா விசேஷம் ஜே நடக்கும். பிரதோஷம் இது 2வது கும்பாபிஷேகம். நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் கோவில் அப்படி எல்லாருமா சேர்ந்து நாங்கள் அவ்வளோ நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி கும்பாபிஷேகம் எல்லாம் ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்ருக்கு. காலம்புலேருந்து 2 நாள் யாகசாலை பூஜை எல்லாம் நடந்துகிட்ருக்கு. எல்லோரும் மக்கள்லாம் வந்து பகவானோட அருளை பெறணும்னு வேண்டிக்கிறேன். எல்லாரும் பாம்பேலேருந்து வடாலாலேருந்து வந்திருக்கேன். கும்பாபிஷேகத்துக்காண்டி வந்தேன். ரொம்ப நல்லா நடக்கிறது இல்லை யாகசாலை, இது பூஜை, இதெல்லாம் 4 காலம். இந்த முருகர் சக்தி வாய்ந்த முருகர். என்ன வேண்டி கேட்டாலும் நடக்கும். கல்யாணம் நடக்கும், வீடு வேண்டுகிற எல்லாமே நடக்கும். ரொம்ப நல்லா பண்றா எல்லாரும். மகா கும்பாபிஷேகம் நல்ல முறையில் நடக்கிறது. ஆகம விதிகளின்படி நல்லபடியாக நடக்கிறது. ரொம்ப சந்தோஷம். அந்த கோயிலில் எப்போதும் நல்லா பண்ணுவாங்க, சூப்பராக செய்கிறாங்க. இப்போ நல்லா இருக்கு. நமஸ்காரம், நான் ஸ்ரீராம். நான் திருவாண்டத்துலேருந்து இங்கே வந்து செட்டில் ஆகிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த தெருவில் தான் இருந்தேன். 22 வருஷமாக இங்கே இருந்தேன். இப்போ தான் பழைய பல்லாவரம் போனேன். ஃபஸ்ட்டு கும்பாபிஷேகத்துக்கு நான் தான் இந்த கோவில் எல்லாம் நாங்கள்லாம் ரொம்ப கைங்கரியம் பண்ண பயங்கரமாக இருந்தது. இப்போ ஒரு 10 வருஷமாக இங்கே இல்லை. இப்போ தான் வந்து அப்பப்போ வந்துட்டு போயிட்டுருக்கோம். பயங்கர சிறப்பு. மாமா எல்லாம் இருக்கார். மாமா எல்லாம் வந்து கோவிலில் 1லேருந்து பிகினிங்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்காங்க. மாமா 2வது கும்பாபிஷேகம், 3வது கும்பாபிஷேகம். நாங்கள் வந்து அந்தளவுக்கு சிறப்பாக இருக்கோம். டெய்லி எல்லாம் இருக்கும். அபிஷேகம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எல்லாமே நல்லா சிறப்பாக நடக்கும். இங்கே உள்ள இந்த தெருவு தான் இந்த கோவிலுக்கு வந்து, இந்த தெருவுக்கே இந்த கோவில் தான் எல்லாமே. நன்றி. எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும்.
ஈஸ்வரீகம் சர்வபூதானாம் 12 வருஷமாக அந்த கோயிலுக்கு வந்து போயிட்டுருக்கேன். நல்ல அருமையான ஸ்தலம். இந்த தெரு மட்டுமல்ல, இந்த ஏரியாவுக்கு இந்த பல்லாவரம் உட்பட எல்லாருக்கும் சுற்று வட்டாரம் எல்லாருக்குமே தெரிஞ்ச இடம். எல்லோரும் வருவாங்க, வணங்குவாங்க, அருள் வாங்கிட்டு செல்வாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா. கதலி பலானி நாரகீல கண்டத்வயம் ஏதத்ரோமிருதம் மகாநிவேத்யம் நிவேதயாமி ஆச்சமனியம் சமர்ப்பயாமி. சுப்பிரமணிய சுவாமி ட்ரஸ்ட்டு மூலியமாக இதை ஏற்பாடு பண்ணி எல்லாரும் பக்த கோடிகளுக்கு ரொம்ப சிறப்பான கோயிலாக நடத்தி கொடுக்குறாங்க. பாலசுப்ரமணிய மாமா, வெங்கடேச மாமா, அப்புறம் இவருக்கு எல்லாரும் நல்லா சிறப்பாக நடத்துகிறாங்க. கோயில் ரொம்ப சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. கும்பாபிஷேகம் நல்லா நடந்திருக்கு. பக்த கோடிகளுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதமும் கிடைக்கும். சுந்தரேஸ்வர சுவாமினே நமः. சிகர தேவதாभ्यो நமः. பீமாசங்கராभ्यां நமः. உருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் வழியாய் ஒளியாய் கருவாய் கதியாய் விதியாய் உயிராய் குருவாய் அருவாய் வருவாய் குகனே. இந்த தெருவில் இந்த கும்பாபிஷேகம் 3வது முறையாக நடக்கிறது. ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். யாருக்கு எந்தெந்த வேண்டுதலோ அவெல்லாம் நிறைவேற்றி கொடுக்குற மந்திரம் இங்கே சொல்கிற மந்திரங்களால் சுவாமிக்கு பவர் ஏறி அவள் வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும். இதே தெருவில் இருக்கிறதுனால அடுத்த தெருவில் சஷ்டி, பைரவ அஷ்டமி, கிருத்திகை, பிரதோஷம், பௌர்ணமி எல்லாமே சிறப்பாக நடக்கிறதுனால நாங்கள் அடிக்கடியே வரும். டெய்லியே வரும். ரொம்ப ரேர் மிஸ்ஸாக இருக்கும். ரொம்ப சிறப்பாக எல்லாமே பண்ணுறாங்க. இது கோஆப்ரேஷன் நல்லா இருக்குது. பப்ளிக் கோஆப்ரேஷன் நல்லா இருக்குது. இங்கே இருக்கிற லேடிஸும் நல்லா கோஆப்ரேட் பண்ணி எல்லாம் பண்ணுறதுனால ட்ரஸ்டி எல்லாருமா சேர்ந்து நல்ல இதுவாக பண்ணுறாங்க. எல்லாம் கோஆப்ரேட் பண்ணி பண்ணுறாங்க. நமஸ்தே இருக்கா சர்வத்திர தாய்ச்சா சரிவா பண்ணிட்டு